வணக்கம். இன்று திருக்குறளில் அன்புடைமை என்னும் அதிகாரத்தின் அடுத்த குறளை நாம் காண இருக்கிறோம். 5வது குறளாக வருகிறது. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அன்பு என்பது மிகப்பெரிய ஆயுதம். அது நமக்கு பல விதமான நன்மைகளையும் தரும். நல்ல பெற்றோர்கள், நல்ல நண்பர்கள், இணக்கமான உறவினர்கள், இது எல்லாத்தையுமே அது கொடுக்கக்கூடிய வல்லமை படைத்தது. அதனால் நம்ம எல்லார்கிட்டையும் என்ன சொல்கிறேன், அன்பு செலுத்த வேண்டும் என்று நான் கூறுகிறேன் இல்லையா? இது உண்மைதானே? அன்பில்லாத வாழ்க்கை என்ன வாழ்க்கை? எல்லாத்தையும் கடுகடுன்னு இருந்தோம்னா அது நல்லா இருக்குமா? அது சிறக்காது இல்லையா? நமக்கு என்ன பேர் வச்சுருவாங்க? சிடுமூஞ்சின்னு பேர் வச்சுருவாங்க. அது தேவையில்லை இல்லையா? சிரித்த முகத்தோடு அனைவரையும் அரவணைத்து செல்ல வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. அப்போது அதுக்காகத்தான் வள்ளுவனார் இத்தனை குறட்பாக்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். இப்போ பார்க்கலாம். அன்புற்றமைந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. வையகத்து இன்புற்றார். வையகம் என்றால் உலகம். உலகத்தில் மிகச் சிறப்பாக வாழக்கூடியவர்கள் எதை தமது அணிகலனாக கொள்ளுவார்கள் அல்லது ஒரு சிறந்த பண்பாக கொள்ளுவார்கள் என்றால் அன்பு என்ற அந்த ஒரு ஆயுதம். அன்போடு அனைவரையும் அரவணைத்து செல்லக்கூடிய எவராக இருந்தாலும் அவர் இந்த வையகத்தில் மிக சிறப்பாக வாழ்வார். ஒருத்தர் நல்லா இருக்காங்க அப்படின்னு சொன்னதுனால மட்டும் நல்லா இருக்க மாட்டாங்க. ஒருத்தவரிடம் அழகு இருக்கலாம், செல்வம் இருக்கலாம், கல்வி இருக்கலாம். இது எல்லாமே நமக்கு தேவைதான். ஆனால் இது மட்டும் இருந்தால் பத்தாது. அவருக்கு அந்த சிறப்பு முழுமையாக கிடைக்காது. எப்போ கிடைக்கும்? அன்புற்று அமர்ந்த வழக்கு. அன்பினை அனைவருக்கும் கொடுத்து கொண்டே இருத்தல், செலுத்தி கொண்டே இருத்தல். இப்படி இருப்பவர்கள் மட்டுமே உலகத்தில் அனைத்து இன்பங்களையும் பெற்றதாக கருதப்படுவார்கள். இப்போ புரியுதா அன்பின் முக்கியத்துவம்? ஆக எல்லாருமே என்ன செய்யணும்? அன்பு என்ற ஒரு பண்பினை கொடுக்க வேண்டும். அது பல மடங்காக பெருகி மீண்டும் நமக்கே வந்து நம் வாழ்வை சிறக்க வைக்கும் என்பது இதன் பொருளாகும். நாளை மீண்டும் காணலாம்.